தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ஆனால் வந்து இப்போவே வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம துபாயில் வந்து இந்த இடம் வந்து எஸ்பெஷலி வந்து மினி இந்தியானே நம்ம சொல்லலாம். ஏகப்பட்ட இந்தியன்ஸு இந்த தீபாவளி வந்து நீங்கள் நல்லா துபாயில் பார்க்கணுன்னா ஒன்று கராமாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் பர்துபாய்க்கு வரணும். இந்த 2 இடத்துல தான் வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் நம்ம நாட்டு மக்கள் இந்தியன்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ब्लॉग yes माइक का है माइक नहीं माइक देते हैं ना ये लो ना माइक that's okay माइक में आवाज सही आएगी हाँ my voice is loud तो हम भी वॉइस ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜீவேஷ்ஜி. இப்போ நான் மினி இந்தியான்னு சொல்லியிருப்பேன். எந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்துபாய் அல்சீஃப். இங்கே தான் வந்து தீபாவளி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நேராக போயிட்டு ஒரு ரவுண்ட் அபவுட் வரும்ன்றாங்க. அந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அங்கே தான் வந்து தீபாவளி பட்டாசு வெடிக்க போகிறாங்க. பட் கரெக்டாக டைம் வந்து 8:30 9 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 30 minutes இன்னும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுதான் சூக், பர்துபாய் சூக். இங்கே ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் அபவுட்லாம் சொன்னாங்க, நம்ம அதெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர். இன்னும் உள்ளே போகணும் போல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எல்லா கூட்டமும் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் போயின்னு இருக்காங்க இப்போ. எபிசோடு வந்து வந்திரம் போட் ரைடு துபாய் சீரீஸில் போகணும்ல, அதே பிளேஸ் தான். அந்த போட் ரைட் போகிற ஸ்ட்ரெச் தான் இது ஃபுல்லாகவே. இந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து ஃபுல் பிளாக் நான் பண்ணுறேன். இப்போ வந்து டைமே இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஐ திங்க் அந்த லாஸ்ட்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோல் கூட்டமே வந்து அங்கே தான் போகிறாங்க. வேற மாதிரி இருக்குங்க. இதுதாங்க அல்சீஃப். மக்களே நினச்ச மாதிரி இல்லை ஆக்சுவலாக. இன்னும் வந்து 5 நிமிஷம் இருக்குன்றாரு. ஸ்ட்ரெயிட்டு போ சொல்லிக்கினே இருக்காரு. நேராக போனோன்னா நம்மளுக்கு யூனியன் ஸ்டேஷனே வந்துடும். இது வந்து ஒரு பெரிய இடம் தான். இதை பற்றி நான் தனி பிளாக் நான் போடுறேன். நான் ஏகப்பட்ட கூட்டம் மக்களே. டைம் வந்து 8:50 ஆயிடுச்சு. இன்னும் வந்து 10 நிமிஷம் தான் இருக்குது.
தான் நினைக்கிறேன். ஃபயர் ஒர்க்ஸ் எல்லா கூட்டம் வந்து பயங்கரமாக வந்தாச்சு. நான் அந்த டைமில் ₹500 ಎಷ್ಟು மக்களே கரெக்டாக 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஃபுல் வீடியோ போடுறேன் நான். பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம். நம்மளுக்கு என்னென்னா இடம் வந்து கரெக்டாக கிடைக்கல. எல்லா கூட்டம் வந்து வேகமாக வந்துட்டாங்க. நம்ம எப்படியோ ஹைட்டாக ஸ்டிக்கை வச்சு எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் அந்த சைடு பார்த்துட்டு கூட்டம் எல்லாம் ரிட்டர்ன் வராங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டில் போயிருந்தேன்னா நல்ல வியூ கிடச்சிருக்கும். பட் இதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த எண்டு போயிருந்தேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் வியூ நம்மளுக்கு கிடச்சிருக்கும். നമ്മളിപ്പോൾ വന്ന വഴി നടന്നു വരാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. இங்கேருந்து நான் அப்படியே சைன் ஆஃப் ஆகிறேன். உங்கள் எல்லாரையும் துபாய் சீரீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜீவேஷ் ஜி.